வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவுக்கு மேலான தெய்வமில்லை, குரு அருளுக்கு நிகரான செல்வமில்லை. எத்தனையோ மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் இந்த ஞான பூமியில். அவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த அற்புதமான ஒரு சத்சங்கத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்றோம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் இன்றைய சிந்தனையான மனைவியின் மாண்பு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஏன் இந்த தலைப்பு இந்த வாரம் அப்படின்னா, அடுத்த வாரம் நீங்கள் மனைவி நல வேட்புழா நடத்துகிறதா சொன்னார் ராஜகோபால் ஐயா. அதற்கு ஒரு முன்னோட்டமாக இது இருக்கட்டுமே அப்படின்னு தான் இந்த தலைப்பு அவர் கொடுத்தாரு. இப்போ மனைவியின் மாண்பு, மாண்புன்னா என்ன? மாண்புன்னா உயர்வு, பெருமை, ஒரு அந்தஸ்தில் இருக்கிற நிலை, உயர்ந்த நிலை, இது எல்லாம் நம்ம மாண்புன்னு சொல்லலாம். இப்போ மனைவியின் மாண்பு, மாண்பு மிக்கவர்கள் தான் நம்ம எல்லாருமே. மனித பிறவியே ஒரு மாண்பு மிக்க பிரிவு தான். அதில் தான் அருள் தந்தை மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலை பயிற்சியை வடிவமைச்சு இதை கல்வி திட்டமாக கொண்டு வரும்போது யோகமும் மனித மாண்பும் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார். இங்கே நீங்கள் படிக்கக்கூடிய டிப்ளமோ, டிகிரி, இந்த கல்விக்கு பேர் என்னங்க? யோகமும் மனித மாண்பும், ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனித பிறவி என்பதே மாண்புமிக்க பிறவிதான். அதுல மனைவி என்ற நிலை ஒன்று வரும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருமை மிக்கதாகவும் மாண்புடையதாகவும் இருக்குன்றது தான் இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப அண்ணன் அப்படி என்ன மாண்பு அவர்கிட்ட இருக்குன்னா, வள்ளுவன் சொல்றான், மங்களம் என்ப மனைமாட்சி அப்படின்றான். மங்களம் என்ப மனைமாட்சி. இப்ப மங்களம் என்ற பொருளுக்கு என்ன, சொல்லுக்கு என்ன பொருள்? யார கூறுங்களேன். மங்களம் அப்படின்னு என்னங்க? மகிழ்ச்சி, அப்புறம் நிறைவு, அப்புறம் மங்களம். பெண்கள் தான் சொல்லுங்களேன். மங்களம்னா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். எப்பயுமே எப்படி இருக்குங்க? வாடாதது, வதங்காதது, எப்பொழுதுமே புத்துணர்ச்சியுடன் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் மங்களம்னு சொல்றாங்க. இப்ப மங்களம் என்ப மனைவாட்சி. அந்த இல்லறத்தினுடைய மாட்சிமை, உயர்வு யார் கையில் இருக்குங்க? பெண்ணின் கையில தான் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதனையாளர்களா வந்த ஆண்கள் எல்லோருக்குமே அவங்க வீட்டில் அவங்க வாழ்க்கை துணைவருடைய முழு அங்கீகாரமும் சப்போர்ட்டும் இல்லாத யாராலும் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க? எதுவுமே பண்ண முடியாது. மகாத்மா காந்தி அவர்கள் எடுத்துங்க, அவர் அவ்வளவு பெரிய கல்வி கற்றவர் தான். மிகப்பெரிய ஆண் ஆதிக்க சிந்தனை கொண்ட நபராக இருந்தார் ஆரம்பத்தில். மேல் சாவனிஸ்ட். அவரே சொல்றாரு, நான் மிகப்பெரிய ஆணாதிக்கம் கொண்ட நபராக இருந்தேன், ஆனா கஸ்தூரிபா காந்தி எனக்கு சேவை செய்வதற்கு அனுமதி கொடுக்காத இருந்தா இந்த தேச போராட்டத்திற்காக என்ன பண்ணிருக்க முடியாதுங்க? உழைச்சிருக்க முடியாது, அது சாத்தியப்பட்டிருக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப ஆவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. எல்லா ஒரு உயர்வுக்கும் ஒரு ஆக்கத்திற்கும் எதை சொல்றாங்க? சக்தி தானே. சக்தி இருந்தாலும் ஒரு ஆக்கம். அதனாலதான் இந்த பெண்மையை சக்தி என்கிற நிலையில நம்மளாம் வச்சு வழிபட்டோம். அது ஆக்கம். மகரிஷி கூட தத்துவம் சொல்லும் போது என்ன சொல்றாரு? இறை தத்துவம் சொல்லும் போது சிவம் அசைந்தால் அதுக்கு சக்தி அப்படின்னு பேர் சொல்றாரு. சிவம் அசைந்தால் சக்தி. சக்தி அந்த இடத்துல இருந்தா என்ன நடக்கும்? ஒரு இடத்துல சக்தி நிரம்பி இருந்தா அங்க என்ன நடக்கும்?
ஒரு இயக்கம் நடக்கும். சக்தி எங்க குவிந்து இருக்கிறதோ அங்க என்ன இருக்கு, ஆற்றல் எங்க குவிந்து இருந்தாலும் அங்க ஒரு உற்பத்தி நடக்கும், ஏதோ ஒரு செயல் நடக்கும். இப்ப நம்மளே இருக்கோம், நல்ல சுறுசுறுப்பா இருக்கும், இன்னைக்கு டயர்ட் எல்லாம் நல்லா ஆற்றலா இருக்கும், சும்மா உட்காந்துருப்போம் வீட்டுல, என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு வீட்டு வேலையை செய்வோம், அதை கரெக்ட் பண்ணுவோம், இதை கரெக்ட் பண்ணுவோமா இல்லையா? அப்ப ஒரு இடத்துல சக்தி நிறைந்து இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்காதுங்க, தொய்வு இருக்காது, அது ஒரு இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும், ஏதோ ஒன்று அங்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும், ஒரு உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் எல்லாம் சக்தி மையம்னு சொல்றாங்க. இந்த சக்தியையே பெண் வடிவா ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த சக்தி இருக்கிற இடத்துல இயக்கம் இருக்கும். அதுதான் மகரிஷி அழகா சொல்றாரு, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவளையாய் வல்லமையாய் பெண்ணினத்தை படைத்திட்டான் அற்புதமே, வாழும் மனிதரில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் கவியில வரும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, எல்லையில்லாத ஆற்றல் கொண்ட இறைவன் அவன் திருவுள்ளத்தின் காரணமாக எதை படைச்சாங்க, பெண்ணினத்தை படைத்தான். அந்த பெண்ணின் மகத்துவத்தை, அந்த மாண்பை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? அதுதான் மகிழ்ச்சியோட கேள்வி. இன்னொரு சொல்றாரு, பெண்ணின் மாண்பை மதிக்க தெரியவில்லை, அதை போற்ற தெரியவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம். நம்பிக்கை இது, அதாவது நம்பிக்கை துரோகங்களும் பேசுறாரு. அப்ப பெண்மை என்ன வேணுங்க, போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும். அந்த வகையில நாம் எல்லாருமே ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்திருக்கோம், பெண்ணின் துணையோடு தான் வளர்ந்திருக்கோம். அம்மாவா ஒரு பெண், கூட பிறந்த சகோதர சகோதரியா ஒரு பெண். இப்ப எல்லாம் ஒரு பிள்ளை அதுக்கு மேல தாண்ட மாட்டேங்கிறாங்க. பொண்ணாக இருந்தாலும் ஒன்று இருந்தால் போதும், பையனாக இருந்தாலும் ஒன்று போதும், அதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, அதையெல்லாம் வளர்த்தி அதுக்கு தேவையானதை செய்ய முடியாதுன்ற காலகட்டம். இப்போ நாங்கள்லாம் 5 பேர் வீட்டில், எனக்கு 2 அக்கா, அதில் எங்கள் மூத்த அக்கா தான் எங்களெல்லாம் வளர்த்துனாங்க. எங்களெல்லாம் ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது யாருங்க, ஜிஹெச்சுக்கு பஸ் ஏறி அவங்க தான் கூப்பிட்டு போவாங்க. அப்போ சகோதரியாக நாம் இருந்திருக்கிறோம். அடுத்தது மனைவியாக ஒரு பெண் தான் நமக்கு துணை. அப்புறம் நாம பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுக்கிறோம். அப்ப பிறப்பு முதல் அந்திம காலம் வரை பெண்ணின் துணை இல்லாமல் வாழ முடியாது. இதுல தாய் என்ற பெண்ணினுடைய துணை ஒரு 25 வயசு வரைக்கும் தான், ஒரு திருமணம் வரைக்கும் தான் ஒரு ஆணுக்கு, இல்லையா? திருமணம் ஆயிட்டா சார்ஜ் பூரா எங்க போயிடுதுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா இயல்பா என்ன ஆயிடுங்க, சார்ஜ் ஷிஃப்ட் ஆயிடும். அதுதான் நீதி. அப்ப இன்னொரு 10 வருஷமா 20 வருஷமா அம்மா நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் இறுதி வரை இருக்கக்கூடியது யாருங்க, நீண்ட நாட்களுக்கு வரக்கூடிய பெண்ணின் துணை எதுங்க, மனைவி தானே. அந்த மனைவி என்பது எவ்வளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியம். ஒரு மாண்புமிக்க ஒரு பெண்ணை இல்வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டால்தான், அது நடந்தாதான் மனிதனுடைய வாழ்க்கை என்னங்க முழுமை பெறும். வாழ்க்கையில அதான் முழுமை அடைய முடியும். வாழ்க்கையில முழுமைன்னா என்னங்க, எதை முழுமைன்னு நம்ம சொல்லலாம், எந்த நிலை நாம் அடைந்தால் முழுமையான வாழ்க்கைன்னு சொல்ல முடியுங்க? பயிற்சி எடுத்திருக்கீங்களா எல்லாரும்? எந்தெந்த நிலை பயிற்சி எடுத்திருக்கீங்க? பிரம்மஞானம் முடிச்சவங்க இருக்கீங்களா? அதுல இருக்கீங்களா? அகத்தாய்வெல்லாம் முடிச்சவங்க இருக்கீங்களா? நீங்கள என்னப்பா முடிச்சிருக்கீங்க? அவ்வளவுதான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் அகத்தாய்வுக்கெல்லாம் வரல. ஓ, இப்பதான் முடிச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, பரவாயில்ல. நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டா அதை கேட்டிருக்கீங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கு அகத்தாய்வில் என்ன பெண்ணின் பெருமை டீப்பா வரும். சரி, இப்ப என்ன கேள்வி நான் கேட்டேன்? எதை முழுமை, எது முழுமையான வாழ்க்கைன்னு எதை சொல்ல முடியும்? சொல்லுங்களேன், நீங்க எது நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. அது நல்ல பதிலா கூட இருக்கலாம், சிறப்பான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். எது முழுமை? ஆரோக்கியமான வாழ்வு. வெரி குட். அப்புறம்
மன மன நிறைவு. அப்புறம் இறை இறை உணர்வு. அப்புறம் வெரி குட். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இருந்ததுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில பெரும் வெற்றி பெற்ற மாதிரி. அதுதான் இப்ப இல்லை, அந்த பாயிண்ட் தான் எதிர்பார்த்தேன். அது இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, சமீபத்தில் தான் படித்தேன், திருமணங்கள் காவல் நிலையத்தில் நடக்கின்றன, பிரிவினைகள் நீதிமன்றங்களில் நடக்கின்றன படித்தேன். நேற்று தான் படித்தேன், சும்மா அப்படி போற போக்கில் ஆந்தகோ. அப்ப பெண்ணின் பெருமையை உணராத ஒரு சமுதாயம் இருக்கும் வரை அந்த சமுதாயமோ அந்த நாடோ அந்த வீடோ நிச்சயமா ஏற்றம் பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு மகரிஷி அடிச்சு சொல்றார். அவர் சொல்றார், தேசமோ வீடோ பெண்ணின் பெருமையை உணராமல், பெண்ணின் பெருமதிப்பை, அந்த மாண்பை உணராமல் அவர்களுக்கு சரியான மரியாதை கொடுக்காத நடத்துற இடத்துல என்ன இருக்காதுங்க, அமைதி இருக்காது. என்ன பெண்மை எதுக்கு அறிகுறியா சொல்றாங்க? அன்பு. அன்பு அறிகுறி எதை சொல்லுவாங்க? பெண்மை. அன்புன்னா எது அன்புன்னு சொல்லலாம் நாம? அன்புன்னா என்னப்பா? தியாகம், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் அன்பு. அன்புன்னா ஒண்ணு இல்லைங்க, தாங்கி பிடிப்பது, அவ்வளவுதான். அன்புன்னா என்னங்க? எதையும் தாங்கி பிடிப்பது. எத்தனை தாங்கி பிடிக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் சொல்லுங்களேன், ஆண்கள் சொல்லுங்க. வாழ்க்கை துணைவியாக இருப்பவர்கள் எத்தனையை தாங்கி பிடிக்கிறார்கள்? அப்புறம் அத சொல்லுங்க. பிறந்த வீட்டை தாங்கி பிடிக்கிறதா அவங்க இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் அங்கிருந்து இங்க ஒரே நாள்ல தாலி கட்டின உடனே அடுத்த செகண்ட்ல இருந்து அதை அப்படியே விலக்கிட்டு ஒரு புது ஏரியாக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. மகரிஷி சொல்றார், பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறமாற்ற. கடமையே கண்ணாக என்ன பண்ணிடுறாங்க, தாலி கற்ற வரைக்கும் தாங்க. தாலி கட்டின கிடுகிடு இந்த பக்கம் வந்துருங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு வினாடியில் அவங்க செய்து கொள்கிறார்கள். அது பெரிய மாண்பு தானே, பெரிய மாண்புங்க. அதுதாங்க உயர்வு. ஆண்களால் அப்படி டக்குன்னு விட முடியாதுங்க, டக்குன்னு அப்படி ஷிஃப்ட் ஆக முடியாது. ஆனா பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, உறுதி படைத்தவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், கூர்மையான மதிமிக்கவர்கள், தன்னுடைய கடமை எது என்று உணர்ந்தவர்கள். அதனால்தான் என்ன பண்றாங்க, பிறந்த வீட்டு கடமை இப்ப அடுத்தது அடுத்த நிலையை எய்தி விட்டது, இனி புகுந்த வீட்டில் என் கடமையை நான் செய்ய வேண்டும் என்று வந்து யார் யாருக்கெல்லாம் கடமை செய்யறாங்க. இப்ப என்னை கட்டிட்டாங்க, எனக்கு செய்யறது ரைட்டு கரெக்டு, அதில் ஒரு நியாயம் இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு தான் செய்யணும்னு எதா இருக்கா, ரூல்ஸ் இருக்கா? இதா இருக்குங்களா? இல்லை. இருந்தாலும் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யணும், ரூல்ஸ் இருக்கா? ஏதோ சட்டத்தில் எழுதியிருக்கா, சாஸ்திரத்தில் ஏதோ எழுதியிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதான் பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய் கொண்டு எண்ணற்றவற்றால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் எந்த மாண்புமிக்க என் மனைவியை மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் மகரிஷி. அத்தனை பேருக்கும் செய்யறாங்க. இப்ப நமக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடுது, எங்க சார் செய்யறாங்க, அப்பயும் கொஞ்சம் முணுமுணுக்குறாங்களே, அப்பயும் கொஞ்சம் என்ன ஆகுதுங்க, வாங்கல் வருது, செய்யறாங்க, சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சந்தர்ப்பம் வரும்போது சண்டை கட்டுறாங்களே. ஒரு கேள்வி, இப்ப நான் ஒரு உயிர் தானே, என் உயிர் மேல எனக்கு மதிப்பு இருக்குல்ல, என் உயிருக்கு ஒரு வேல்யூ இருக்குல்லப்பா, இருக்கல்ல, ஒரு மரியாதை இருக்கல்ல. இப்ப என் மனைவி யாரு? அவங்களும் உயிர் தானே, அவங்களும் உயிர் தானே. அந்த உயிருக்கு தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்குமா இல்லையா? அவங்களுக்கு உணர்வுகள், தனி உணர்வுகள் இருக்குமா இல்லையா? இந்த உயிருக்கு என்ன வேல்யூவோ மதிப்போ அதுதானே இருக்கும். அதை யார் புரிஞ்சுக்கணும்? நீங்க நல்லா பாருங்க, வீட்டுல என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அநேகமான வீட்டுல
பெண்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எதை மட்டும் தாங்கிக்குவாங்க, என்னை உதாசீனப்படுத்தினா என்னால் என்ன பண்ண முடியலைங்க, பொறுக்க முடியாதுங்க, பொங்கி எழுணும் போல இருக்குங்க, மனசுக்கு சங்கடமா இருக்குங்க. சிக்கலை எங்கதான். அப்ப இரண்டு பக்கம் என்ன இல்லைங்க, புரிதல் இல்லை. அவங்களுக்கு புரிதல் இருந்தாலும் அந்த புரிதலை இவங்க ஏத்துக்கிட்டு புரிஞ்சிக்க முடியாத ஒரு சிக்கல் இருக்கு. இது எப்படி வந்துருச்சுங்க, நம்ம பாட்டம் போட்டம் காலத்துல பல ஆயிரம் வருஷமா இந்த பழக்கத்துல வந்துருச்சு. இந்த சமுதாயம் பழக்கத்துல வந்துருச்சு சமுதாயம். எங்க அப்பா எவருக்கு 80 வயசுக்கு மேல, அம்மாவுக்கு 75 வயசு. ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ எனக்கு அடிமடின்னாரு. எந்த வயசுல? 80 வயசுல. எனக்கு பயங்கர டென்ஷனை திட்டிட்டேன் அப்பாவை. என்னப்பா பேசுறீங்க நீங்க, அது ஒரு உயிருப்பா, உன் உயிருக்கு உனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. அந்த மாதிரிதான் அடுத்தவங்க பெத்த பிள்ளைங்கிறதுனால அது என்ன, அது கிள்ளுக்கீரையா? யார பெத்த பிள்ளை தானே. உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு 5 பிள்ளை பெத்து எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி உனக்கு இன்னும் டைமுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு திட்டினோன்னு முழிக்கிறாரு. என்னடா இப்படி பேசுறேன்னு. ஆமா, நம்ம பயிற்சிக்கு வந்தோம், இந்த குருவினுடைய வார்த்தைகளை உள்வாங்கணும், அதை உணர்ந்தோம், நமக்கு அது தெரிஞ்சு போச்சு. அவர் அதை உணரல, அவர் அதை சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு மாதிரியா எரிச்சல் ஆகுது. அப்புறம் திட்டினா அப்புறம் அப்புறம் கமெண்ட் அடிக்கிட்டான்னு வச்சுங்க, சரி என்னமோப்பா நீ சொல்ற, கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, என்னம்மா நீ சொல்ற, இருக்கட்டும் சரி இனிமே நான் பேச மாட்டேன்மா. அவன் அப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன், நம்ம நல்லவர் தான் எங்க அப்பா, யாருக்கும் துன்பம் நினைக்க மாட்டாரு, யாராவது ஒரு ஆலோசனை கேட்டால் நல்லதுதான் சொல்லுவாரு. அவர் ஆலோசனை சொல்லி யாரும் கெட்டு போனது வரைக்கும் கிடையவே கிடையாது அவர் வாழ்நாள்ல. ஆனாலும் தன் மனைவி என்று வரும்போது ஏன் அடக்கி பார்க்கிறாரு அப்படிங்கிறத சிந்திக்கும் போதுதான் இது வழி வழியாக வந்த பழக்கம். இந்த பழக்கத்தை மாத்தணும்னா மனிதன் என்ன பண்ணு தெரியுங்களா, உயிரை உணரணும். எதை உணரணுங்க, உயிரை உணர்ந்தாதான், என்னை போலதான் என் வாழ்க்கை துணையும் ஒரு உயிர், இந்த உயிருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, இந்த உயிருக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கோ, இந்த உயிருக்கு என்னென்ன ஆசாபாசங்கள் இருக்கோ அதெல்லாம் அங்க இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? அவங்க என்ன அப்படி இங்க வந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே புத்தர் நிலையில மனநிலையா வருவாங்க, புத்தர் போல மனநிலையா வருவாங்க. அவங்களுக்கு எத்தனையோ விருப்பங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், எத்தனையோ கனவுகள் இருக்கும், அத்தனையோட தான் வர்றாங்க. ஆனா அத்தனை என்ன பண்ணிடுறாங்க, உள்ள போட்டு இறுக்கி வச்சு புதைச்சி வச்சுக்கிட்டு வந்து அனுசரித்து அப்படியே குடும்பத்தை நடத்திட்டு போறாங்க. இந்த இடத்துல இந்த பெண்ணின் பெருமையையும் மனைவி என்ற அந்த ஸ்தானத்தினுடைய மாண்பையும் உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பளிக்கும் போது வாழ்க்கை எப்படி இருக்குங்க, வாழ்க்கை எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கும்னா எப்படி இருக்கும், வளமா இருக்கும். வளம்னா எதெல்லாம் இருந்தா வளங்க, ஒரு வளமான வாழ்க்கை வேணும் மனிதனுக்குன்னா என்னென்ன இருந்தா வாழ்க்கை வளமா இருக்கும். மகிழ்ச்சி வேற, சந்தோஷம் வேறையா, ஆரோக்கியம், அப்புறம் ஒற்றுமை, அப்புறம் பணம், பணம் செல்வம், அப்புறம் நல்ல எண்ணங்கள். சூப்பர், நல்ல எண்ணங்கள் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல். இப்ப யார் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கை துணையை முழுசா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? கண்டிப்பா புரிஞ்சிட்டீங்களா? உண்மையிலே நீங்க பயிற்சி எடுத்ததுக்கு முழு பலன் அடைஞ்சிருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றி. அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்களா? உங்களை தனியாக விசாரிச்சு பார்க்கலாமா? தைரியம் பாருங்க. அப்ப அந்த அளவு அவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்ல வாழ்க்கை துணை வாழ்த்துவீங்களா? அதான், அதாவது சந்தர்ப்பம் வரும்போது உங்களை இன்னும் புரிஞ்சிக்கவே முடியலையே. கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, இன்னும் புரிஞ்சிக்க முடியலையே. இயல்பா அதுதான் நடக்கும். உன்னை புரிஞ்சிக்க முடியலம்மா, என்னால உன்னை புரிஞ்சிக்க முடியல, எப்ப எந்த நிலைமையில் இருப்பேன்னு தெரியல, போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இதற்கு என்ன காரணம்? ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாம யாரும் யாரையும் முழுசா என்ன பண்ண முடியாதுங்க,
புரிஞ்சிக்க முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்கள் வந்த வழி ஒன்று, நம்ம வந்த வழி ஒன்று. இந்த விதையில என்னென்ன பண்புகள் இருக்கோ அந்த பண்புகள் தான் இந்த உயிர்ல வெளிப்படும். அதானே விதை ஒண்ணு போட்டா சொரையொன்னு முளைக்கும். அந்த விதையில என்னென்ன அவங்க கொண்டு வந்தாங்களோ அதுதான் இங்க தொக்கி நிற்கும். இதை முன்ன புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சிக்காததுனால என்ன தெரியுங்களா வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணம். இது புரிஞ்சிக்கலைன்னா நம்ம ஆண் பெண் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கு. அதுக்கு தன்முனைப்புன்னு சொல்றாரு மகரிஷி. என்னங்க தன்முனைப்பு, அதை ஈகோன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. இந்த ஈகோ எப்பயுமே டோர்கிட்டயே நிற்கும், இதய வாசல்ல திறந்து வச்சுட்டு நிற்கும். சின்ன பிரச்சனை வந்தா டங்குன்னு வெளியே வந்துடும். வருதா இல்லைங்களா? அனுபவம் இருக்கா இல்லையா? நீ என்ன பார்த்துடலாம், வாயில சொல்ல மாட்டோம், உள்ள ஓடும். ஓ நீ சொல்லி நான் கேட்கறதா, நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், வந்துருச்சுங்களா? அவ்வளவுதாங்க. உறவுகள்ல சிக்கல் வர்றது, அது கணவன் மனைவி உறவுல சிக்கல் வர்றது என்னன்னா, நீ பெருசா நான் சொல்றது நீ கேட்கறதா, நீ சொல்றது நான் கேட்கறதா, அவ்வளவுதான். இதுதான் சிக்கல். அதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய மாண்பு அவர்களுக்கும் தெரியல, அவர்கள் பெண்மையின் மாண்பு நமக்கு என்ன பண்ணலீங்க தெரியல. ரெண்டு பேருக்கும் தெரியாத போற காரணம் என்னன்னா உயிர் உணர்வு இல்லை. இப்ப உலகத்துல போறா எவ்வளவு பெண்கள், உலக ஜனத்தொகை எவ்வளவுங்க? 800 சில்லற கோடி. அதுல பெண்கள் எவ்வளவுங்க? பாதி. 400 கோடி, 800 கோடி 400 கோடி பெண்கள் வச்சுக்கோம். மிச்சம் 400 கோடி பேர் யாரு? ஆண்களா? சத்தியமா சொல்லுங்க, ஆண்களா? என்னங்க இப்படி சொல்றீங்க? மகரிஷி இந்த கேள்விதான் கேட்டாரு ஒரு அரங்கத்துல. இந்த மாதிரி மகரிஷி ஸ்பீச் கொடுக்கும்போது, சிறந்தவர்கள் யார், உயர்ந்தவர்கள் யார், ஆண்களா பெண்களா பிரச்சனை. மகரிஷி கிட்ட கேள்வி வந்துருச்சு. மகரிஷி நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் மகான் ஞானி, சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் யாரு? இப்ப பெண்கள் உயர்ந்தவர்கள்னு சொன்னா இந்த பக்கம் என்ன ஆயிடுங்க, பிரச்சனை ஆயிடும். ஆண்கள் உயர்ந்தவர்கள்னா இந்த பக்கம் சங்கடமாகும். மகரிஷி அழகா ஒரு பதில் சொன்னார். உலகத்துல ஜனத்தொகை எத்தனை பேர் அப்படின்னு கேட்டார். 800 கோடி பேர். 800 கோடி பேர்ல பெண்கள் எத்தனை பேர்? 400 கோடி பேர். மிச்சம் 400 கோடி பேர் யாரு? நீங்க சொன்ன மாதிரி ஆண்கள்னு சொன்னாங்க. மகரிஷி சொன்னார் ஆண்கள் இல்லை, பெண்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னாரு. அடிச்சாரு பாருங்க ஒரே அடி. மிச்சம் 400 கோடி பேர் யாருங்க? பெண்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள். அதான் எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளவன்னு எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமாயாய் பெண்ணினத்தை படைத்திட்டான் அற்புதமே. வாழும் மனிதரில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர். இது ஒவ்வொரு ஆண்மகனும் எப்ப இருந்து தெரிஞ்சுக்கணும்? கல்யாணம் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா? பெண்ணின் பெருமையை மேன்மையை அவனுக்கு தெளிவான அறிவு சிந்திக்கும் வயது வரும்போதே சொல்லிக் கொடுக்கணும். நாம சொல்லிக் கொடுக்கல. இப்போ உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் மீதான ஐயா ஏன் நின்றுட்டே இருக்கு, உட்காருங்க சேர்ல. ஈரமா இருக்கா? சரி. ஓ மழை வருதோ, தூரல் தூருது. நன்றி. சரி. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் மீதான வன்கொடுமை இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பெண்கள் என்ற அந்த பாலினத்தின் மீதான புரிதல் ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, குறைவா இருக்கு. அவ்வளவுதான். அப்ப இத வருகின்ற சமுதாயத்திற்கு இந்த பெண்மையின் மேன்மையும் உயர்வையும் மாண்பையும் யார் சொல்லிக் கொடுக்கணும்? யார் சொல்லிக் கொடுக்கணும்? தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இத்தனை நாள் தெரியல கூட விடுங்க, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. இனி நம்ம எப்படி என்ன பண்ணணும்? நம்ம அந்த உணர்வில் இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கும் இது என்ன பண்ணுங்க, இந்த விஷயங்களை கடத்திக்கிட்டு போய் அந்த மாண்பை சொல்லி கொடுக்கணும். அந்த மதிக்கக்கூடிய தன்மை, உயிராக பார்க்கக்கூடிய தன்மை, எனக்கு நிகரானவர் என்று பார்க்கக்கூடிய தன்மை வந்து விட்டால் அந்த இடத்துல என்ன இருக்காதுங்க, ஏற்றத்தாழ்வு இருக்க, பேலன்ஸ், சமநிலை அடைஞ்சிடும். அந்த சமநிலை இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, சில இடத்துல சுதந்திரம் அங்க அதிகமாக வரும்போது அது என்ன பண்றாங்க, அவங்க இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த அந்த
அழுத்தத்தை ஓபன் பண்ணா அது வெடிச்சு தெரிக்குது. அதுவும் நல்லதில்லை, அதுவும் சமுதாயத்துக்கு நல்லதில்லை. அப்ப நம்மளும் புரிஞ்சுக்கணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவன் என்பவன் இந்த உலக இயற்கை, இந்த இயற்கையின் சுழற்சி, இதனுடைய உற்பத்தி இதெல்லாம் சரியா நடக்கணும் என்பதற்காக தான் இறைவனை திருவுள்ளம் கொண்டு சக்தியாக வெண்மையை தோற்றுவித்திருக்கிறான். அதுவே அவருடைய மிகப்பெரிய மாண்பு. அப்ப மகரிஷி சொல்றாரு, 400 கோடி பேர்கள் பெண்களால் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. பெண்கள் உயர்ந்தவர்களும் அல்ல, தாழ்ந்தவர்களும் அல்ல, சிறப்பானவர்கள்ங்கிறாரு. கொஞ்சம் ஆண்களை விட ஒருபடி சிறப்பானவர்கள் பெண்கள், அவ்வளவுதானே ஒழிய அவங்களும் வசதி இல்லை, இவங்க மட்டமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப அந்த சிறப்பு என்னென்ன, பெண்மையின் சிறப்பு என்னென்ன, அன்பு கருணையோடு இருந்து எல்லாவற்றுக்கும் என்ன பண்றாங்க, தொண்டு செய்வது. நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல மேடம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா சும்மா தான் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, சும்மா இருக்கிறாங்க. நானும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்க வீட்டம்மா 3 நாள் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னுச்சு. நமக்கு குஷி கிளம்பிடுச்சு. ஓடு 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 ஓடு, 3 நாள் பிரச்சனை இல்லாத என்ன பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாத ஜாலியா இருக்கலான்ட்டு தாட்டி விட்டாச்சு. ஒரே நாள் 2 வேளை டீ வச்சு குடிச்சேன். 2 வேளை டீ வச்சு குடிச்சு அந்த டீ பாத்திரத்தை கழுவி வச்ச உடனே தெரிஞ்சு போச்சு அவங்க வேலை எவ்வளவு பெரிய வேலை. ரொம்ப கஷ்டம் இல்லையாது. நம்ம வச்ச உடனே டீ நல்லா இருக்கு, டீல சக்கரை கம்மியா இருக்கு, டீ அதிகமா கொதிச்சு போச்சு, 1008 பிரச்சனை சொல்லிடுறோம். வச்சு பார்த்தா தெரியுது அவங்க வீட்டுல சும்மாவே இருக்காங்க. ஒரு டீல் போட்டுக்கலாம், அவங்க போய் சம்பாதிக்கிட்டோம். வீட்டு வேலையை நாம பாக்குற மாதிரி டீல் போட்டோம்னு வச்சுக்கங்க, ஒரு நாள் 1/2 நாள்ல மண்ணு கப்பிடுவோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நிர்வாக திறனில் சிறந்தவர்கள் பெண்கள், அது மாண்பு. எத்தனை கம்பெனில பெரிய பெரிய சிஓ பெண்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டு பெண்கள் இருக்காங்க தெரியுங்களா? மிகப்பெரிய கம்பெனி நிர்வாகிகள் அற்புதமா வழி நடத்திட்டு போவாங்க. உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் பெண்கள். நாமளாக கூட என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அப்படியே பெண்கள் போல ஆசோலேஷனோட இருப்போம். அவங்க பிடிச்சா பிடிச்சதுதான், சொன்னதுதான். உண்டா இல்லைங்களா? பிடிச்சதுதான் அட்டமெண்டா நின்றுடுவாங்க, கரெக்டாக முடிவு எடுப்பாங்க. நம்ம தவறான முடிவு எடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரு 100 முடிவுல 1-2 தவறா எல்லாருக்குமே போகும். ஆனால் 98% முடிவு எப்படி இருக்குங்க, சரியாக எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஆனா நாம என்ன சொல்றேன், கமெண்ட் உனக்கு ஒண்ணும் தெரியாது, கமெண்ட் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நமக்கெல்லாம் தெரியுமா. அப்புறம் பிரச்சனை இருந்தா என்ன சொல்றது, நீ சரியில்லை. சரி, நீ சரியில்லைன்னு சொன்னா அதை தேர்ந்தெடுத்தது யாரு? அவங்கள தேர்ந்தெடுத்தது யாருங்க? அப்ப நமக்கு தேர்ந்தெடுக்க தெரியலன்னு தான் அர்த்தம். இதுதானே உண்மை. நம்ம செலக்ஷன் சரியில்லைன்னு தாங்க அர்த்தம். அப்ப யாருக்கு அங்க சிந்தனை ஆற்றல் கம்மியா இருந்தது? நம்மளை குறை சொல்லிக்கிறது தான் அது. நம்மை நாமே தாழ்த்தி கொள்வது, அறிவு நிலையில் தாழ்த்தி கொள்வது தான் அது. அப்படிலாம் கிடையாது. ஒண்ணு மட்டும் பாருங்க, அறிவு என்ற நிலையில, உயர்ந்த அறிவுல எல்லாரும் சமம்தான். மகரிஷி சொல்றாரு, உயரறிவில் நீயும் நானும் சமம்தான். ஆணோ பெண்ணோ குழந்தையோ எதுவும் கிடையாது. அறிவு என்பது பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்கும் அறிவு இருக்கா இல்லைங்களா? அறிவோட தானே பிறக்குது. எல்லா அறிவோட இருக்கா? பிறந்த குழந்தை எல்லா அறிவோட இருக்கா? அறிவு இருக்கு. அந்த அறிவு எப்படி இருக்குங்க, விரியாத இருக்கு. பிறந்த குழந்தைக்கு ஒண்ணு தெரியும், பசிச்சா அழுகணும். அழுதா அம்மா என்ன பண்ணுவா, பால் ஊட்டுவா. நம்ம உச்சா போயிட்டோம்னா, மோஷன் போயிட்டோம்னா, குளிருக்கு சில்லுங்குது, அழுதா என்ன பண்ண வந்து பார்த்துட்டு துணியை மாத்தி விடுவா. அவ்வளவுதான் தெரியும் பிறந்த குழந்தைக்கு. அப்புறம் அம்மா என்ன சொல்லுவா அந்த குழந்தைக்கு, அழுதா தங்கம் அழுவாதி செல்ல, நான் வர்றேன், அம்மா வர்றேன். அம்மாவே தன்னை அறிமுகப்படுத்திக்கணும் குழந்தை கிட்ட. இல்லைன்னா அம்மான்னு தெரியாது. அதுக்கு என்ன தெரியும், என்னுடைய ரத்த உணவுங்கிறது உணர்வா தெரியும், இவங்க என்னை பார்த்துக்கிறாங்கன்னு தெரியும். இவள் தான் அம்மா என்று பிறந்த குழந்தைக்கு தெரியுமா?
அப்ப அதுக்கு இருக்கக்கூடிய அறிவை என்ன பண்றதுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி, அறிவை ஊட்டி ஊட்டி சொல்லி சொல்லி கொடுத்து அதை அறிவுல மெலச் செய்து, அம்மா நானு, இது அப்பா, மாமா, அக்கா, தங்கை என்று அறிவை உறுத்தி உறுத்தி அறிவுறுத்தி அறிவுறுத்தி அறிவை உறுத்தி அறிவை கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ண சொல்றேன், என்ன பண்றாங்க, விரிய வைக்கிற இந்த சமுதாயம் தான். அப்படி விரியக்கூடிய அறிவு தான் எல்லாருக்கும். அறிவு நிலையில் நம்ம எல்லாரும் தான் பிறந்த பொண்ணே தான். அது வளரும் போது எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவு அவங்க அறிவு என்ன அங்க விரியும். அவ்வளவுதான். மற்றபடி அவன் அறிவாளி, இவன் அறிவில்லாதவன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை, அல்லது சந்தர்ப்ப வசமா அவங்களால என்ன முடியும், கத்துக்க வாய்ப்பில்லை. அவ்வளவுதானே ஒழிய கற்றுக் கொடுத்தால் அனைவரும் எப்படி வரலாங்க, சிறப்பா வரலாம். ஒரு மலைவாழ் ஜாதி பொண்ணு, ஒரு பொண்ணு மலைவாழ் இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஐஐடியில சேர்ந்து படிக்கிறவளு எக்ஸாம் எழுதி, சென்ட்ரல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிருக்கு. இப்ப அறிவு இருக்குங்காட்டி தானே போச்சு, அது சொல்லிக் கொடுங்காட்டி உள்வாங்கிருச்சு இல்லையா? அப்ப அறிவு நிலையில் அனைவரும் சமமே தான். இந்த அறிவை எப்படி நாம் புகட்டுகிறோம் என்பதை பொறுத்து அவர்களுடைய நிலை இருக்குமே ஒழிய பிறந்தப்பயே அறிவாளியும் யாரும் இல்லை, முட்டாளும் கிடையாது. சரி, அப்ப அந்த அளவுல நம்ம இன்னைக்கு பெற வேண்டிய அறிவு இந்த பெண்மையை, பெண்மையின் தன்மையை, மாண்பை, உயர்வை நம்ம என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கணும், அதை போற்றணும். அவங்களும் நமக்கு எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல என்ற உணர்வு நிலையில இருக்க இருக்க அங்க என்ன வரும்னா புரிதல் வரும். அப்பதான் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கணவன் மனைவிக்குள்ள எப்ப புரிதல் வருங்க, சமமா பார்க்கும்போது, நம்ம பாவனை அவங்களை மதிக்கும் போது அந்த புரிந்துணர்வு வரும். புரிந்துணர்வு வந்து விட்டால் அங்க என்ன வந்துருங்க, இணக்கத்தன்மை வந்துடும். இணக்கம் இருக்கணும் குடும்பத்துல. இணக்கம்னா ஒற்றுமை. அப்புறம் இணக்கம்னா என்னக்குன்னு, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, ஆகலையா? அப்ப இது நல்லா இப்ப கேட்டுக்கோ. நல்ல வாழ்க்கை துணை அமைச்சுக்கிட்டு சூப்பரா வாழலாம். நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் சிரமப்பட்டு சீரழிஞ்சு விவரம் தெரியாது இருந்துட்டு அப்புறம் கடைசியில வாங்கின அடி தாங்க முடியாத குருநாதர் காலில் வந்து விழுந்து அப்புறம் கொஞ்சம் நமக்கு அறிவு புத்தி வேலை செஞ்சு இன்னைக்கு வந்திருக்கோம். திருமணத்துக்கு முன்னே இந்த பயிற்சி எடுத்துக்கணும், அதுவே சிறப்பு. படிக்கிறீங்களா? எங்க அங்க வரீங்களா? எங்க ரோட்ல, பூண்டியில என்ன டிபார்ட்மெண்ட்டுங்க? சூப்பர். இனி ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு, நான் தான் எதிர்ப்பேன். அந்த விஷயம் சொன்னா அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் ஒருத்தரை தெரிஞ்சவர் இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சேன். புரிஞ்சுக்குவீங்க எல்லாரும், தெரிஞ்ச அப்ப பாருங்க பதில் சொல்லுவாங்க அவங்க கடைசியில. சரி, அப்ப இந்த உணர்வை நாம் என்ன பண்ணோம், பெண்மையை போற்றுவோம். பாரதி சொல்றான் பெண்மையை போற்றுவோம். அவன் எல்லாத்தையும் சக்தியா தானே பார்த்தான். சொல்லடி சிவசக்தி இல்லையா, சக்தியா தான் பார்த்தான். விஞ்ஞானம் சொல்லுது இந்த பிரபஞ்சம் முழுவதும் சக்தி தான் நிறைஞ்சிருக்கான். பிரபஞ்சம் என்ன நிறைஞ்சிருக்குங்க, சக்தி மயமா இருக்கு, ஆற்றல் மக்கமா இருக்கு, பூராமே ஆற்றல் தான். அதனாலதான் அம்பாளுக்கு கூட என்ன சொல்லுவாங்க, பராசக்தி, உயர்ந்த சக்தி. பராசக்தி அப்படின்னு என்னங்க, உயர்ந்த சக்தின்னு பொருள். இந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்கு பாருங்க பெண்கள் தாய்மார்கள் கம்மியா இருக்காங்க. சரி, அப்ப இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இதை உணரணும்னா எதை உணரணும்னு முன்னே சொன்னேன் நான், உயிருணர்வு பெற வேண்டும். உயிருணர்வு பெற வேண்டும். உயிர் யார் கொடுத்தது? நமக்கு உயிர் யார் கொடுத்ததுங்க? நமக்கு உயிர் யார் கொடுத்தது? பயோடெக்னாலஜி சொல்லுங்க. அப்பா கொடுத்தது. இந்த உடல் அம்மா கொடுத்தது. அப்ப அப்பா பாதி அம்மா பாதி சேர்ந்து செஞ்ச கலவைதான். இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? ஆதியில. இப்ப எனக்கு அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா, அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்படியே போனீங்கன்னா இந்த முதல்ல ஆதி மனிதன் ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அங்கிருந்து வந்தது. அதுக்கு முன்ன அது எங்க இருந்தது? இந்த உயிர் என்னவா இருந்தது? விலங்கா இருந்தது, அப்புறம் பறவையா இருந்தது, ஊர்வனமா இருந்தது, அப்புறம் பறவையா இருந்தது, புழுவா இருந்தது, ஒரறிவு தாவரமா இருந்தது, அமீபாவா இருந்தது. ஒரு செல் உயிரின் அமீபா தானே, அமீபா. அதுக்கு முன்ன எங்க இருந்தது? பஞ்சபூதங்களாக இருந்தது. பஞ்சபூதங்களுக்கு முன்ன எங்க இருந்தது?
விண்ணாக இருந்தது. ஆகாசம், பஞ்சபூதங்கள் முதல் ஆகாசமா இருந்தது. அந்த ஆகாசம் இப்ப என்னவா இருக்கு? உள்ள உயிரா இருக்கு. அப்ப இந்த உயிர் என்ற தன்மையை, அந்த உயிரின் தன்மையை நாம் தியானத்தின் மூலமாக உள்ளுணர்வாக உணரும் போதுதான் அந்த உயிரின் மதிப்பும் அதனுடைய உயர்வும் அதனுடைய தன்மையும் நமக்கு தெரிய வரும். அப்படி அதை உணரும் போதுதான் பார்க்கிற உயிரெல்லாம் என்னவா பார்க்கலாங்க? உயிரின் தன்மையா உணர முடியும். வள்ளலார் அதான் சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின்னு எப்படி சொல்ல முடிஞ்சது அவர்னால? பயிர் தண்ணி இல்லாத வாடுது, நாம அப்படிதான் சொல்லுவான். தண்ணி கட்டலைங்க, 2 நாள் வெயிலுங்க, காய்ச்சலுங்க, காஞ்சி போச்சு. ஆனா அவர் என்ன சொன்ன? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினா அது உயிர் தான். அதுக்கு ஒரு அறிவு இருக்கு, அது உயிர் தான். அது வாடினா இது வாடுது. அந்த உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெறும்போது அனைத்து உயிர்களின் சமமாக பார்க்கக்கூடிய தன்மையும் பெண்மையை போற்றக்கூடிய அந்த உணர்வும் அந்த பெண்மையின் மீதான மதிப்பும் அதிகரிக்கும் போது குடும்பத்திலே பிரச்சனை குறையும். சமுதாயத்திலே பெண்களுக்கு எதிரான அநீதிகளும் அட்டகாசங்களும் என்ன அங்க குறையும். அவங்களும் உணர்ந்த அந்த உயிரை, அவங்களும் அந்த உயிரை உணர்ந்தா அவங்க மதிப்பு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலீங்க. அது தெரியாதனால டிவி சீரியல் பார்க்குறாங்க. இன்னும் நல்லா பெண்கள் தங்கள் மதிப்பை உணர்ந்து விட்டால் டிவி சீரியல் பார்க்க மாட்டாங்க. ஏன்? சீரியல் என்ன காட்டுறாங்க? வாழ்க வளமுடன், வாருங்கள் அனைவரும் அக்னி தவம் செய்வோம், அப்படியே காட்டுறாங்க சீரியல்ல. சீரியல் போட்டா என்னங்க வருதுங்க? அடுத்தவனுக்கு எடுத்தா பரவாயில்ல, மருமகளுக்கே சூனி வைக்கிறது, அதுக்கு ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்றது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டாங்க. மகனுக்கே 2வது பொண்டாட்டிக்கு ரெடி பண்றவங்களே வந்திருக்கிறாங்க இப்பதான் டிவி சீரியல்ல. இன்னும் ஒரு கேவலம், பெண்மையை இதை விட கேவலப்படுத்த முடியாது. ஏன்னா இவ்வளவு சீப்பாவா? அதையும் பெண்கள் தான் உட்காந்து, அவன் டிவியில காசை வாங்கிட்டு அழுகுறான், இவங்க கேபிளுக்கு கரண்ட்டுக்கு காசை கொடுத்துட்டு அழுகுறாங்க. சீரியல்ல நடக்கிறவன் சினிமாவுக்காக அழுகுறான், காசை வாங்கிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு. நாம என்ன பண்றாங்க? கேபிளுக்கு தனியா பணம், மாசம் 300 ரூபா, கரண்ட்டுக்கு ஒரு 200 ரூபா, அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாம் அழுகும். அப்படிதான், கரெக்ட், அப்படிதான் வேணும் எனக்கு. நான் நினைச்சேன் நேத்த, இவங்களை முடிவு வேற பண்ணிடுறாங்க. எனக்கு நேத்தே தெரியும் நாளைக்கு இப்படிதான் நடக்கும். எந்த அளவு நம்ம அறிவு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சேனல்ல போய் விட்டாங்க. அறிவை விரிய விட மாட்டார்கள், அறிவை விரிய விட மாட்டார்கள். அறிவு என்பது விரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி குழந்தையா பிறக்கும் போது ஒன்றும் தெரியாது இருந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு சொந்த பந்தம் உலகம் பஞ்சபூதங்கள் இதையெல்லாம் உணர்ந்து உணர்ந்து கற்றுக்கொண்டு இருக்கிறதோ, அந்த கற்றல் என்பது விரிந்து கொண்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட போனோம்னு எல்லாம் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி ஒண்ணு நினைச்சுக்கிறோம். என்ன எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை, தினசரி பிரச்சனைகள், இதுதான் சாஸ்வதம், இதுக்கு மேல ஒண்ணு வாழ்வதற்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அப்படிதான் இருந்தோம், நான் அப்படிதான் இருந்தேன். ஏதோ பழைக்கிறோம் சார், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், எல்லாரும் போல நாமளும் என்ன பண்றாங்க, 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணா வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்று உயிருணர்வு பெற்றோமோ அன்றுதான் புரிஞ்சது இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. எதுக்கு மேலங்க? புற வாழ்க்கை, இந்த உலகியல் வாழ்க்கைக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சது இல்லையா? அப்ப அந்த அளவு உயிர் மீது மனமைத்து செய்யும் இந்த எளிய முறை குண்டலினி யோக தியானத்தை கற்றுக்கொள்ளும் போது உயிரின் மதிப்பை உணரலாம். அப்ப பிற உயிரினுடைய இன்ப துன்பங்களையும் என்ன பண்ண முடியுங்க? உணர்ந்து துன்பப்படும் உயிர்களுக்கு நாம் அவர்கள் துன்பத்தை நீக்குவதற்கான செயல்களை செய்வோம். 2 பண்பாடு சொல்றோம் இல்லையா? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். அதை குடும்பத்தில் முன்ன கடைபிடிக்கணும். எங்கிருந்து அதை ஆரம்பிக்கணும்? அங்கிருந்து ஆரம்பிக்கணும். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? இல்ல இல்ல, உறவு எப்படி இருக்கணும்னு கேட்கிறேன். இல்ல, எந்த மாதிரி உறவு இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்கிறேன். உறவு எப்படி இருக்கணும்னு கேட்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணுங்க, நட்பா இருக்கணுங்க.
இருக்கணுமா இருக்க வேண்டாமா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் சொல்லுவோம். வீட்டில் எல்லாம் வேலை கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு என்ன பண்ணுவான்? தெரிச்சு ஓடும்ல, ஓடுமா இல்லையா? அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது தெரிச்சு ஓடணும், செய்யணும். அந்த மாதிரி உறவு இருந்தா அந்த உறவு நல்லா இருக்கும். அப்ப இணக்கம் நட்பு எங்க ஆரம்பிக்கணுங்க? குடும்பத்தில் இணையர்களிடையே வரணும். இது வரணும்னா இது சாதாரணமா வந்துடாது. கணவன் மனைவி உறவு என்ன சொல்றாங்க? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அதுக்கு மியூசிக் போட்டிருப்பார் பாருங்க, தகதவும் 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 போட்டிருப்பார் அந்த பாட்டுக்கு. அது சினிமா பாட்டு தாங்க, அது அலைகள் அலைகளை படம்னு நினைக்கிறேன். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. எவ்வளவு உன்னதமான உறவு! ஏங்க சிரிக்கிறீங்க? உன்னதமான உறவு தானே இது. இப்ப அப்படியே ரீவைண்ட் பண்ணி பின்னால போகுது, மைண்ட் வாய்ஸ் உள்ள போகுது பின்னால. 35 வருஷத்துக்கு முன்னே போகுதா இல்லைங்களா? இனிமையா இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம திருமணம் நடைபெற்ற போது இதெல்லாம் நினைச்சு பார்த்தோமா? ஒரே சத்தம் கூட்டம், 1000 பேர் கல்யாணத்துக்கு விருந்து நல்லா இருக்குதா, இவங்க மாமனார், சின்ன மாமனார், பெரிய மாமனார், இவங்க மச்சான்ற பிள்ளைங்க, அது இது உறவுகள், அவங்க கூட்ட கூட்டமா பேசுறது. அப்படி எப்படி இருந்து மிதந்துகிட்டு இருந்தோம். கல்யாணத்தன்னைக்கு யாரும் தலையில கால் பட்டிருக்காது. அது யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கல்யாணமா இருந்தா சின்ன கல்யாணமா மிதந்துட்டு இருந்திருப்போம், என்னமோ ஒண்ணு சாதிக்க போறோம் அப்படின்னு. அப்புறம் முடிந்த பிற்பாடு தெரிஞ்சது அது சாதனையா வேதனையா? அப்படிதானே? அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, சரியான பருவத்தில உயிரை உணர்த்தாமல், உயிரின் மதிப்பை அந்த மனம் உணர செய்யாமல் விட்டு போனதுதான் காரணம். கல்வியில வேற ஒன்றும் கிடையாது. அது சரியான பருவத்தில் கொடுத்துட்டா அது என்ன ஆயிடுங்க? சிக்கல்லாத போகணும். எத்தனை மணிக்கு முடிக்கணுங்க? முடிச்சிடலாமா? இன்னொரு 5 நிமிஷம். ஏன்னா லேட் ஆயிடுச்சு ஆரம்பிக்கிறதுக்கு. நான் 5:45 வந்துட்டேன் கரெக்டா. சரி, முடிச்சிடலாம். ரொம்ப லேட் பண்ண வேண்டாம், இதை சொல்லி முடிச்சுக்கலாம். அப்ப இந்த உறவிலே இணக்கத்தன்மை ஏற்படுத்துவதற்காக தான் மகரிஷி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு, மனைவி நல வேட்பு நாள் அப்படின்னு. மனைவி நல வேட்பு, வேட்புன்னு விரும்பி செய்யக்கூடியது, மனமும் வந்து சொல்லக்கூடியது. மனைவியின் நலம் நாடி கணவன் என்ன பண்றாங்க? விரும்பி அவங்களை போற்றுவது, அவங்களுடைய மாண்பை மதிக்கக்கூடிய ஒரு நாள். யாரெல்லாம் அதில் கலந்துருக்கீங்க? எத்தனை பேர்? 1 2. அம்மா நீங்க கலந்ததில்லை. நீங்க புதுசாக பயிற்சி இருக்கீங்க, மகிழ்ச்சி. நீங்கள் கலந்ததில்லை. அடுத்த வாரம் நடத்தினா கண்டிப்பா பெயரை கொடுத்துட்டு கலந்துக்குங்க. எந்த வேலை இருந்தாலும் 2 மணி நேரம் ஒத்தி வச்சுட்டு கலந்துக்குங்க. அதுல என்ன பண்ணுவோம்னா உயிர் கலப்பு தவம் செய்வோம். என்ன கலப்புங்க? உயிர் கலப்பு. கணவன் மனைவி என்பது ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க. அது பேச்சு வழக்கில் தான் இருக்கு. அந்த தவம் செய்து பாருங்கள், பிராக்டிக்கல்ல நடக்கலாம், உண்மையில உணரலாம், நிஜத்துல. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க கை மேல அவங்க கையை இப்படி வைக்க சொல்லி, அவங்க கை மேல உங்க உள்ளங்கையை வச்சு கண்களை மூடி தியானம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு உயிரை கலக்க விடுவாங்க. அந்த உயிரை கலக்க விட்டா என்ன ஆகும்? இப்போ உயிர்னா என்ன கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. உயிர் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனாலும் உணர முடியும் உயிரை, இல்லையா? அந்த உணர்ந்த நிலையில உயிர் கலப்பு தவம் செய்வாங்க. அந்த தவத்துக்கு பேர் காந்த பரிமாற்ற தவம் அல்லது உயிர் கலப்பு தவம். ஏன் உயிர் கலப்பு தவம் பண்ணணும் அப்படின்னா, உயிர் என்பது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் மூலாதாரம் என்ற இடத்துல என்ன இருக்குங்க? மையம் கொண்டிருக்கிறது. அந்த உயிர்ல தான் என்ன அணுக்கள் இருக்குங்க? நம்ம மரபணுக்கள் இருக்கு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ. டிஎன்ஏவோட வேலை என்னப்பா? பரம்பரையாக மரபு வழியாக வந்த அத்தனை நம்ம வண்டவாளம் பூரா அதில் தான் இருக்கும். நம்ம வண்டவாளம் பூரா எங்க இருக்குங்க? டிஎன்ஏவில் இருக்கு. அந்த டிஎன்ஏ எப்படி வேலை செய்யும்? அதுக்கு யாரு டிஎன்ஏ இயக்குது? யாரு இயக்குறது? யாரு? ஆர்என்ஏ. ஆமாங்க. அந்த ஆர்என்ஏ என்ன பண்ணுமா? டிஎன்ஏ இருக்கிற விஷயத்தையெல்லாம் செயல்பாட்டு கொண்டு வரும். அதை தான் கேட்கிறேன். ஒரு ஊக்கி, ஒரு பூஸ்ட். அது புரோட்டீனை மாத்துறது, ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ண வைக்க எல்லாமே அதுதானே செய்யுது. அப்ப இந்த டிஎன்ஏ என்ற அந்த மூல மரபணுவை ஆர்என்ஏ என்ற அதனுடைய துணை மரபணு என்ன பண்ணுதுங்க? இயக்க வைக்க. காப்பி பேஸ்ட் இல்லையா? அந்த பிரதி எடுக்கும் வேலை அதுதான் செய்யும்.
செஞ்சு உங்களுக்கு எண்ணமாக, சொல்லாக, செயலாக, உடல் வினையாக, மாற்றமாக மாற்றக்கூடிய செயல் செய்து அந்த உயிரின் இயக்கத்தை நடத்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஆர்என்ஏன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். நிறைய மாலிகுலர் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி ஓடிட்டு இருக்கு. நிறைய தினம் பேப்பர், ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கு டெய்லி. நிறைய உலகம் முழுவதும் இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஆராய்ச்சியை ஆன்மாவை பற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்மாவை பற்றி தான் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதான் ஓடிட்டு இருக்கு. பாருங்க பாருங்க, அவங்கள உண்மைன்னு சொல்றாங்க. படிச்சோம் போட்டிருக்கீங்களா? பிடிச்சிங்க, அந்த பொண்ணு நல்லா பிடிச்சிங்க. இந்த அறிவுத்திருக்கோயில்ல ஒரு அற்புதமான ரிசர்ச் பேப்பர் நீங்க சப்மிட் பண்ணலாம். உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு ரொம்ப உங்களுடைய சேவை தேவையா இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதோ, ஆர்என்ஏ பத்தி, டிஎன்ஏ பத்தி, உயிரை பத்தி பூரா அப்படியே நீங்க பேப்பரா பூரா போட்டு, ரிசர்ச் பேப்பரா போட்டு வையுங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா the same time simultaneous அதையும் பண்ணி இதையும் பண்ணலாம். நீங்க பிஹெச்டி பண்றீங்களா? எம்பில் முடிச்சாச்சா? டைரக்ட் போலிக்கலாம். இப்பெல்லாம் பிஹெச்டி டைரக்டா போய்க்கலாம்ல. ஓ வெரி குட், சூப்பர். பாருங்க, அருமையான ஒரு முத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. சரி, அப்ப அந்த உயிரை நம்ம என்ன பண்ண போறோங்க? அந்த ஆர்என்ஏ தான் என்ன பண்ணுமா, உயிரில் இருக்கிற அத்தனை தன்மையை வெளிப்பட செய்யும். இப்ப நம்ம கிட்ட நல்ல குணம், தேவையற்ற குணம் ரெண்டும் இருக்கு இல்லையா? அது எங்க பதிஞ்சிருக்குங்க? உயிர் துகள்கள்ல தான் இருக்கு. அப்ப நாம் இந்த தவம், காந்த கலப்பு, உயிர்கலப்பு தவம் பெற்று காந்த திணிவு பெறும்போது நம்ம எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள்லாம் அந்த உயிரோடு கலக்கட்டும். அவங்களுடைய நல்ல எண்ணங்கள்லாம் என் உயிரோட கலக்கட்டுன்ற உணர்வு அந்த தவம் பண்ணணும். சும்மா சம்பிரதாயத்துக்குரிய கையை வச்சுட்டு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு போறது அல்ல. பாவனை எத்பாவம் தத்பவதி, எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். as you think அந்த அதான் நீங்க மாற போறீங்க. அப்ப அந்த உணர்வுல அந்த தவத்தை நீங்கள் செய்து உயிர் கலப்பு ஏற்படுத்தி கொண்டு நல்ல சிந்தனையோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல சொல், நல்ல செயல், நல்ல விளைவை நாம் என்ன பண்ணலாங்க? வாழ்க்கையில அனுபவிக்கலாம். அந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஏன்னா இந்த வருஷம் போனா அடுத்த வருஷம்தான் 365 நாள். அதுக்கு என்ன பண்ணுங்க? காத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில தான் உலகத்தில எத்தனையோ நாட்கள், 365 நாளும் விதவிதமான நாட்கள் இப்ப பேர் வச்சுக்கிறாங்க. நேற்று